கறி செய்கிறதுக்கு வெறும் ரெண்டே ரெண்டு திங்ஸ் தான். நான் வந்து பீஃப் எடுத்திருக்கேன். பீஃபை வந்து பொடியாக நறுக்குனது, காஞ்ச மிளகா. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு குக்கர் எடுத்து ஸ்டவ்வில் வைக்கிறோம். குக்கர் நல்லா சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற எண்ணெயை அதில் ஊற்றணும். எப்போவுமே எண்ணெய் ஊற்றும் போது எண்ணெய் வந்து நல்லா காஞ்ச பிறகு தான் நம்ம எல்லா திங்ஸும் போடணும். பாருங்கள், நல்லா சூடாகிட்டு இருக்கு. நல்லா சூடாயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நாம் எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகாவை இதில் போடலாம். காஞ்ச மிளகா போட்டோன்னே வெடிக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் தள்ளி நிற்கிறது நல்லது. பாருங்கள், நல்லா இதை வந்து ஃப்ரை பண்ணி விடணும். ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு பிளேட்டில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நாம் பீஃபை வந்து பொடியாக நறுக்கி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருப்போம். அதை வந்து எண்ணெயில் போடணும். அது எண்ணெயில் போடும்போது கலர் அப்படியே சேஞ்ச் ஆகும். ஒரு மாதிரி லைட் கலராக மாறும். பாருங்கள், இந்த மாதிரி கலரில் மாறும். இதை ஜஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி விட்டால் போதும். ஏன்னா நம்ம குக்கரில் வந்து போட்டு ஒரு 5-6 விசில் தான் வைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த காஞ்ச மிளகாவை வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அதை போட்டுடணும் ஃபுல்லாகவே. எதுக்கு இப்படி போடுறோம் அப்படின்னா, கலர் வந்து நல்ல டார்க் கலர் கொடுக்கும். ப்ளஸ் அதோட டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். அப்புறம் இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணணும். உப்பு போட்டாச்சு. இப்போ தண்ணி வந்து நம்ம ஆல்ரெடி இது தண்ணி ஊற்றி தான் வேகும். ஸோ 1/2 கிளாஸ் தண்ணி இருந்தால் ஊற்றிக்கலாம். இப்போ லேசாக கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து குக்கரை மூடி கரெக்டாக 5 விசில். உங்களுக்கு மட்டன் எத்தனை விசில் வேகுமோ அத்தனை விசில். பாருங்கள், இப்போ எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. பீஃபும் நல்லா ரெடி ஆகிடுச்சு.